அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவுகளே மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவான சிஐஎஸ்எஃப், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ஃபயருக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டபிள் ஃபயர்மேனுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ரிலீஸ் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31/8/2024 இருந்து 30/9/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் CISF FRECDT அல்லது CSF.gov.in அப்படின்ற இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இந்த கான்ஸ்டபிள் ஃபயரை பொறுத்த வரைக்கும் இதுக்கான பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3ல் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/10/2001லேருந்து 30/9/2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 24 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டர் உங்களுக்கான செஸ்ட் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் T அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்ட் Aல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். இது வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வினா வந்து ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ட் Bல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்கும். இதுவுமே 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். அடுத்த பார்ட் Cல பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். இதுவுமே 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக பார்ட் T பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் 25 மார்க்ஸுக்கு இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும். இதுக்கான எக்ஸாமினேஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது OMR அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. நீங்கள் எந்த மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தப்பு பண்ணுற கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. இந்த கான்ஸ்டபிள் ஃபயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 1130 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேகன்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவே இந்த வேகன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31வது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 39 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது SC ST எக்ஸர்வீஸ்மேன் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங், UPI இந்த மாதிரியான ஆன்லைன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில காரணங்களால் நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போகுது. இருந்தாலும் நம்ம இதுலேருந்து தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.